அஸ்ஸலாமு அலைக்கும். புனித ரமலான் மந்தி இன்றைய 19ஆம் நாள் நோன்பை நிறைவு செய்கின்ற பொழுதில் காரைக்கால் ரோட்டரி சங்கம் சார்பில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே இந்த பிரெஞ்சு ரோட்டரி சங்கம், பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி சங்கம் நடத்துகின்ற இஃப்தார் நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து பங்கேற்கின்ற வாய்ப்பினையும் பேட்டினையும் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு நன்றிருக்கிறான். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் என்னை அழைத்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த ரோட்டரி சங்கம் எனக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கவிஞர் சேர்ப்பொழுது இது மிகுந்த ஆர்வம் காட்டி அன்போடு அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பது அதற்காக வருவதும் ஒரு வாடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறோம். அதுவும் இன்றைய சூழ்நிலை நமக்கு நினைவு வருகிறது. போர் சூழல் என்று பார்த்தாலும் போர் வேதங்கள் பொழுது என்னவாகுமோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கிற சூழலில் நாம் இங்கே கூடி அமைதியாக இஸ்லாம் என்று சொன்னாலே சாந்தி, அமைதி என்றுதான் பொருள். சாந்தி மார்க்கமாகிய இஸ்லாம், சமத்துவ மார்க்கமாகிய இஸ்லாம் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்பதை ஏன் ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகள் நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டுதான். இறை நம்பிக்கை, அந்த இறைவனை நாள் ஒன்றுக்கு 5 வேளை தொழுதல். ரமலான் மாதத்தில், இந்த ரமலான் மாதத்திலே 30 நாட்களும் நோன்பு நோக்கல். நோன்பு நோக்கோடு அமையாமல் ஏழை எளியவர்களுக்கு ஜக்காத் என்னும் வீரதரத்தை வாரி வழங்குதல். வாய்ப்பு இருந்தால் 5வது கடமையாகிய புனித ஹஜ்ஜை நிறைவேற்றல். இது இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்ற கடமைகள். இந்த இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளுள் ஹஜ் ஒன்றை தவிர மற்ற 4ஐயும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது. ரமலான் மாதம் ஊனை ஒடுக்கி உள்ளத்தை உயிர்ப்பிப்பது, பசித்திருந்து அதை பரிசுத்தமாக்குவது. இஸ்லாம் அந்த அசோமு என்ற அரபி சொல்லிலிருந்து தோன்றுதல் தான். அசோமு என்றால் தடுத்துக் கொள்வது என்று. தீயவற்றை செய்யாமல், தீயவற்றை காட்டாமல், தீய வழியில் நடக்காமல், மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு எந்த வகை தவறான செயலுக்கு போகாது உள்ளத்தை கட்டுப்படுத்தி இறைவனுக்காக, இறைவனுடைய அருளை பெறுவதற்காக காலெல்லாம் கைகளை தொடங்கி இந்த மாலை கொண்டு வர ஏறத்தாழ 14 மணி நேரம் பசித்திருந்து செய்கின்ற ஒரு பயிற்சி தான் இந்த நோன்பு. இந்த நோன்பினுடைய மாண்பையெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். இது நமக்கு கடமையாக்கப்பட்டது. முக்கியமாக ஏழைகளுக்கு உதவுதல், தர்மம் செய்தல், 40 ஒரு பங்கை ஜக்காத்தாக கொடுத்தல், இதையெல்லாம் இஸ்லாம் போன்ற கடமை. அந்த கடமை ஆற்றுகின்ற ஒரு அரிய வாய்ப்பினை இஸ்லாம் வந்து தந்திருக்கிறது. பெரும்பாலான நாட்களில் முஸ்லிம்கள் பெரும்பாலும் எல்லோரும் தோற்றுகின்ற ஒரு கை செய்திருந்தார்கள். திருக்குறள் பலரும் இதர் பலராகிய காரணம் நோற்பவர் சிலர் பலர் நோயாதவர். நான் கூட தேடி பார்த்தேன், திருக்குறளில் நோன்பு இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். இந்த திருக்குறள் எனக்கு கிடைத்தது. இதர் பலராகிய காரணம் நோற்பவர் சிலர் பலர் நோயாதவர். என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலே பட்டினியும் பஞ்சமும் அதிகமாயிருக்கு. காரணம் அந்த பசியினுடைய ருசியை அறியாதவர்கள், வறுமையுடைய கொடுமையை தெரியாதவர்கள் பலராக இருக்கிறார்கள். அந்த பசியை அருமையை அடைந்தால் அவர்கள் ஏழைகளுக்கு உதவுவார்கள், அவர்களும் நோன்பு வைப்பார்கள் என்பதை திருவள்ளுவரும் திருக்குறளில் பார்த்திருக்கிறார் என்ற அந்த செய்தி இதை பயிர்ந்து கொள்வதை மீட்டெடுக்கிறேன். ஆகவே இந்த புனித ரமலான் மாதத்தில் அந்த கடமையை நிறைவேற்ற நாம் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். இன்றைக்கு தேவையானதான் நல்லிணக்கம். நல்லிணக்கத்தான் உறவுகளை வளர்க்கும். இங்கே இருக்கிற
இருக்கின்றது பெரும்பாலும். அதாவது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த நல்லிணக்க உணர்வு தான் இன்றைக்கு தேவை. இணக்கத்தை வளர்க்க இந்த நோன்பினை தொடர்ந்து செய்கின்ற இந்த பணியை ரோட்டு சங்கம் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் சொல்லி உங்கள் அனைவரும் நடந்துக்காகவும் இறைவனை வேண்டியுள்ளாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். காரைக்கால் மஸ்ஜித் இலாத்தில் ரேஷ்மா மௌலவி ஆபீஸை ரஹ்மத்துல்லாஹ் செய்தி السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله مولانا العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்து சமுதாய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் லக்கஸுந்து நபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அப்தது ஃபதகபல் மின்னி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.